Hi bro. Channels ready? Sam CS. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8th பிளேஸ் கொடுக்கலாம். நிறைய படங்களுக்கு பாத்தீங்கன்னா யூனிக்கான மியூசிக்ஸ் கொடுத்திருக்காரு. கைதியா இருக்கட்டும், விக்ரம் வேதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு நல்ல மியூசிக் கொடுத்திருக்காரு. சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8th பிளேஸ். ஜிவி பிரகாஷ். சோ ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா 5th பிளேஸ் கொடுக்கலாம். நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆடுகளமா இருக்கட்டும், இப்போ அமரனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. எக்ஸலன்ட் மியூசிக் டைரக்டர். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 5th பிளேஸ் கொடுக்குறேன். ஹாரிஸ் ஜெயராஜ். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இவர் வந்து நிறைய படங்கள்லாம் கம்மி பண்ணிட்டாரு. பட் அவருடைய ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் நல்லா பண்ணிருக்காரு. நிறைய யூனிக்கான மியூசிக் எல்லாம் கொடுத்திருக்காரு. சோ அதனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4th பிளேஸ் கொடுக்கலாம். யுவன் சங்கர் ராஜா. சோ யுவன் சங்கர் ராஜா வந்து பாத்தீங்கன்னா இவரும் அப்படிதான். சோ ரீசெண்ட் டேஸ்ல இவர் படங்கள்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாரு. சோ இவரும் நிறைய சின்ன படங்கள் கமிட் பண்ணிருக்காரு. பட் நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனா இவர் வந்து நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. 7 சினிமாக்களையா இருக்கட்டும், புதுப்பேட்டையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு நிறைய நல்ல மியூசிக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6th பிளேஸ் கொடுக்குறேன். சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன் பாத்தீங்க அப்படின்னா 7th பிளேஸ் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா வடச்சென்னையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பரியரும் பெருமாளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மியூசிக் கொடுத்திருப்பாரு. சோ அதனால இவருக்கு 7th பிளேஸ். இப்போ எத்தனை இருக்கு எனக்கு இது சரியா தெரியல, சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கு. 1 2 3 9 10. ஷான் ரோடன் பாத்தீங்கன்னா 9th பிளேஸ் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நிறைய படங்கள் அவர் பண்ணது இல்ல, ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணிருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பண்ண படங்கள் நல்லா பண்ணிருக்காரு. சோ அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு 9th பிளேஸ். ஏஆர் ரஹ்மான். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இசை புயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்காரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ண. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்கார்லாம் வாங்கியிருக்காரு. நம்ம தமிழ் சினிமாலே ஆஸ்கார்லாம் யாரும் வாங்கினது இல்ல மியூசிக்கு. சோ அதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2nd பிளேஸ் கொடுக்குறேன். இளையராஜா. இவர் நம்மளோட லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான். ஏன்னா இதுக்குதான் காத்துருப்பீங்க போல. ஏன்னா எதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும். ஒரு 1000 படங்கள்லாம் ஒரு தரால பண்ணவே முடியாது. இவரோட பாடல்கள் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சோ அதனால இவர் நம்மளால தவிர்க்க முடியாது. இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். பிளைண்ட் டிரைவிங்ல இவ்வளவு சொல்லிட்டோம். இப்ப டாப்ல 2ல இருக்கவங்க இப்ப பேச போறோம். நம்ம 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு வந்து 3, இன்னொன்னு 10 இருக்கு. நீங்க கொடுக்கறத பொறுத்துதான். அணி. சோ அனிருத் நம்மளால பாத்தீங்கன்னா இசையை விட்டு தவிர்க்க முடியாது. சோ இப்ப வந்து டிசியா இருக்கட்டும், 3 படத்துல இருந்து இப்ப வந்து டிசியா இருக்கட்டும். சோ அதனால இவருக்கு 3rd பிளேஸ். சாய் அபியங்கர். சோ எதுக்கு இவருக்கு 10th பிளேஸ் கொடுத்திருக்கோம் அப்படின்னா, சோ இவர் பண்ணது ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணிருக்காரு. சோ அதனால இன்னும் நிறைய மியூசிக்ஸ் பண்ணணும்னு நிறைய படங்கள் பண்ணணும். சோ அதனால அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ரேங்க் பண்ண முடியும். சோ அதனால இந்த ஒரு இதுல வந்து அவருக்கு 10th பிளேஸ் கொடுக்குறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.